ஹாய் மகளே, சாட்டர்டேனா போவாங்க நைட் கிளப். நான் பார்த்த படம் ஃபைட் கிளப். நம்ம உரியடி விஜய் ஹீரோவா நடிச்ச இந்த படத்தை அப்பாஸ் ரஹ்மான் இயக்கி. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அண்ணனுக்கும் ஒரு போதகை தம்பிக்கும் ஒரு நாள் சரியான ஃபைட். அந்த ஃபைட்ல செம காண்டான தம்பி அவன் ஃப்ரெண்டோட பேச்சு கேட்டு அவன் அண்ணனையே போட்டு தள்ளிட்டான் ஒரு நைட். அதனால தம்பி ஃப்ரெண்டோட ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனா அந்த ஃப்ரெண்டு மட்டும் உஷாரா பெயில வெளியே வந்துட்டான். வெளியே வந்தவன் சில வருஷத்துல பெரிய கவுன்சிலர் ஆயிட்டான். ஆனா பல வருஷம் ஜெயில இருந்து தண்டனை அனுபவிச்சு தம்பி வெளியே வந்து இதை பார்த்து செம காண்டாயிட்டான். சோ அன்னைக்கிட்டே ஸ்போர்ட்ஸ் கத்துக்கிட்ட பசங்களை வச்சு அந்த கவுன்சிலரோட கதையை முடிச்சானா இல்ல அந்த பசங்க கிட்ட மாட்டிட்டு முடிச்சானன்றதா மீதி. ஹீரோட என்ட்ரி செம மாசு. படத்துக்கு பிஜிஎம் தாங்க செம பிளஸ். கேமரா மேக்கிங் விஷுவலி ராக்கிங். இப்ப வர படங்கள்ல கஞ்சா கருப்பு அதிகமா யூஸ் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா படத்துல கஞ்சாவை கண்டிப்பா யூஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம வடசென்னையின் கலாச்சாரமான கானா மற்றும் கால்பந்தாட்ட இந்த கஞ்சாவையும் கொஞ்சம் அதிகமா கலந்து காமிச்சிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இட்ஸ் மை பர்சனல் ஒபினியன். அதை கொஞ்சம் கம்மி பண்ணி இருக்கலாம். இந்த படம் பார்த்தா நமக்கு என்ன ஆதாயம், உருவாகணும் போதையில்லா ஒரு சமுதாயம்னு எனக்கு தோணுச்சு. ஆக்ஷன் லவர்ஸ்க்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். தியேட்டர்ல பாருங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க. விக்கி வெர்ஷன் 2.0 மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ரிவ்யூ பத்தி உங்க ஒபினியனையும் கமெண்ட் பண்ணுங்க.